இது நீங்க சொல்லக்கூடிய அந்த 12 பாலியல் குற்றங்கள்ல அது காடா போடுறாங்க. அதாவது நியூஸா கூட போட மாட்டாங்க. ஒரு காலத்துல அது ஒரு நியூஸா கூட வந்து இது பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்கன்றதை விட போட மாட்டாங்க. அதாவது அது நடக்கும், அது பாட்டுக்கு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும். ஆனா இவங்க அதுக்கு நமக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம பழைய தலைமுறையிலேயே வந்து போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். இந்த மாதிரி நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல தாவேக்காக்கு தான் நன்றி. அதுதான் 5 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 5 வருஷமா இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது உங்களால ஒரு டிபேட் கூட வைக்க முடியலையே. எங்களுக்கு நேரம் பத்தல. திராவிட மாடல்களோட சாதனைகளை சொல்லி அந்த நேரம் பத்தல. 24 மணி நேரம் எங்களுக்கு பத்தல. 1 மணி நேரம் கடன் வாங்கி 25 மணி நேரமா நாங்க திராவிட மாடலோட சாதனைகளை சொல்லிட்டே இருந்தோம். அதுதான் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய இந்த கார்டு அப்படின்றது. இதை நீங்க அப்பவே போட்டிருந்தா, அப்ப அந்த ஆட்சிக்கு தெரிய வந்திருந்தா, அப்ப எவ்வளவு குற்றங்களை குறைஞ்சிருந்திருக்கலாம். ஒரு மீடியாவா நீங்க ஒழுங்கா செயல்பட்டு இருந்தீங்கன்னா, இது நடக்குதுங்க, இப்படி நடக்குதுங்க, இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்கற மாதிரி அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விகளை கேட்டிருந்தீங்கன்னா, கேள்விகளை அடுக்கிருந்தீங்கன்னா, ஒவ்வொரு அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் பார்த்து நீங்க வந்து இதே மாதிரி கார்டு போட்டு விளக்கமா நீங்க கொடுத்திருந்தீங்க. இன்னைக்கு தேதியில இது நடந்திருக்குது, இந்த இடத்துல நடந்திருக்கு, இந்த வயசு அப்படின்னு நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா எவ்வளவு குற்றங்களை தடுத்திருக்க முடியும். அந்த அமைச்சர்களை கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல, அந்த அமைச்சர்களை பார்த்து மக்கள் இது மாதிரி செய்தி போறாங்க, அமைச்சர் பயந்துருப்பாங்கல்ல. ஆனா கடைசி வரைக்கும் அந்த வேலையை பார்க்கவே பார்க்காம இன்னைக்கு ஒரு ஆட்சி வந்த உடனேயே உங்களுடைய கைகள் அவுத்து விட்டுட்டாங்கன்றதுக்கு நீங்க போடுங்க, தப்பு கிடையாது, நடந்ததை தான் நீங்க போட போறீங்க. ஆனா ஏன் ஒருத்தருக்கு இப்படி இன்னொருத்தருக்கு அப்படி நீங்க நடந்துக்கிறீங்கன்றதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. இதுக்குமே ஒரு மதிப்பு இல்லாம மரியாதை இல்லாம இருந்த ஒரு காலகட்டம் போய் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சது. அது போட்ட வரைக்கும் சந்தோஷம். அதுக்காக போடக்கூடாதுன்னு நான் சொல்றீங்க சார். என்ன நடக்குதோ அதை பத்தி நீங்க பேசணும் தான், நீங்க நான் எல்லாருமே பேசணும் தான். ஆனா அது இப்ப நீங்க இப்படி இருக்கிற நீங்க இப்படியே இருங்க. ஒரு தப்பு நடந்தா அதுக்கான கேள்வியை கரெக்டா கேளுங்க, இப்படி நடந்திருக்குன்னு சொல்லுங்க. ஆனா ஒரு ஆட்சியாளர்கள் வந்தா இப்படியும், இன்னொரு ஆட்சியாளர்கள் வந்தா அப்படியே வந்து இருக்காதீங்க, அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்காதீங்கன்றதுதான் நம்மளுடைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்து தடுப்பாருன்றதை நம்பலாம்.